Hi everyone, this is Nadir, founder of TRADEGENIUZ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மார்க்கெட்டுடைய ரீகேப் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கோல்டோட அனலைசிஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அது பர்ஃபெக்டா நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அது கரெக்டாக நடந்துருந்துச்சு. அது நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத அதை பார்க்கணும் அப்படின்னா நான் மேலே ஐ பட்டன் அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி கோல்டு ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. அதுல நம்ம என்னென்னலாம் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இப்போ நான் சொல்ல விஷயங்கள் நடந்திருக்காங்க ரெண்டையும் வேலிடேட் பண்ணி பாருங்க. அப்புறம் நம்ம சொன்னது நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட்டை ஜாயின் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்க போறீங்க அப்படின்னா அவங்களுடைய லெஜிட்னஸ் எப்படி இருக்கு, அவங்க யாருங்க இதை எப்படி ப்ரூவ் பண்ணாங்க, அவங்க சொன்னது நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரீவியஸ் வீடியோஸ் அப்படின்னு பாருங்க. பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஸோ இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு மார்க்கெட்ல இருக்கேன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோல இங்க மார்க்கெட் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துல மார்க்கெட் இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் மேல போயிட்டு ஒரு கிராஷ், அதாவது கரெக்ஷன் கொடுத்துட்டு கீழே வரும், இந்த இடத்துக்கு வந்தா மட்டும் செல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் நீங்க ட்ரேட் எடுக்க வேணாம்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அழகா நம்மளோட ஆர்டர் ட்ரிகர் ஆகி நல்ல செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி சூப்பரா மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி மார்க்கெட் என்ன ஆகிருக்கு, ஒரு நல்ல டிராப் கொடுத்துச்சு. அதோட எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 11% ரிஸ்க் ரிவார்டு கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 12% ரிஸ்க் ரிவார்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த லெவலை உடைக்க, இது ஒரு நல்ல டிமாண்ட் லெவல். நான் சொல்லினேன் இந்த லெவலு இதையும் உடைச்சாதான், இந்த ஜோன் போட்டிருக்கேன்னா இதையும் உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும், டிராப் ஆகும். அதர்வைஸ் ரிப்பீட்டடா மார்க்கெட் மேலே போயிட்டு வாய்ப்பு இருக்கணும். அதே மாதிரி இந்த லெவலை டச் பண்ணி இங்க ஒரு நல்ல பையர்ஸ் உள்ள வந்ததுக்கான ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு பை ட்ரேட் போட்டு என்னோட டார்கெட் ஆல்மோஸ்ட் எவ்வளோ வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா 2032 இந்த ரேஞ்சுக்கு வச்சிருக்கேன். ஸோ சூப்பராக மார்க்கெட் என்ன இருக்கு, மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ அப்புறம் இந்த இடத்துல நான் இந்த லைன் போட்டிருக்கேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிச்சு. ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணோன்னே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சராக எடுத்ததுனால நான் என்ன திங்க் பண்ணேன், ஆஸ் மை வியூ மார்க்கெட் இதுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்து இந்த இடத்துக்கு மார்க்கெட் மேல போகணும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன நடக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இடத்துக்கு வரவே இல்லை. ஸோ இன்கேஸ் இந்த இடத்துக்கு வந்திருந்தாதான் நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துவேன். பிகாஸ் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் நான் செக் பண்ணுவேன். இம்பல்ஸ் லோல இருந்து இம்பல்ஸ் ஹை வரைக்கும் வச்சு நான் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இந்த இடத்துக்கு வச்சிருந்தேன், பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பட் மார்க்கெட் என்ன பண்ணல அப்படின்னா என் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவுக்கு வரவே இல்லை. ஓகே, ஸோ என்ட்ரி கிடைச்சாதானே அந்த இடத்துல என்ட்ரி இருக்கும். என்ட்ரி கிடைக்காத வரைக்கும் நான் அந்த இடத்துல ட்ரை பண்ண மாட்டேன். அதனால இங்க எனக்கு என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் கிடைக்கல. ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு பார்த்து இதை நான் அடுத்த இம்பல்ஸ் ஸ்ட்ரக்சரா பிரேக் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டாவே இருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் எப்போ பிரேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் உடைக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அழகா ரீட்ரேஸ்மெண்ட் எனக்கு கொடுத்துச்சு. அழகா என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ல இருந்து அழகா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து எனக்கு இந்த இடத்துல, ஏன்னா இங்கெல்லாம் நான் ட்ரேட் எடுக்கல. ஆக்சுவலி எனக்கு எங்க ட்ரேட் கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பையர்ஸ் புல்லிஷ் என்கல்பிங் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்துச்சு. ஸோ உடனே நான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் என்னுடைய டார்கெட் வில் பி ஹிட். புரியுதுங்களா? நான் ஆல்மோஸ்ட் 1:1 ஹிட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ப்ரெடிக்ஷன். நம்ம எல்லா இடத்துலையும் போயிட்டு ட்ரேட் எடுக்கணுங்கிறத விட நம்ம எந்த இடத்துல பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எந்த இடத்துல செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அதை ப்ரீ பிளான் பண்ணி அந்த பிளானுக்கான எக்ஸிகியூஷன் நீங்க தெளிவா பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துல பை இருக்கிறதா செல் இருக்கிறதா எந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் நான் பை பண்ண போறேன், எல்லா இடத்துலையும் செல் பண்ண போறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. சரி, நிறைய பேர் என்னெல்லாம் தப்பு பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு பெரிய கேண்டில் பட்டுவாங்க, ஒரே பை என்ட்ரி போட்டுறது. ஸோ மார்க்கெட் என்ன ஆகும், ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். இதுதான் நடக்கும். அப்போ ஒரு ப்ராப்பரான என்ட்ரி எக்ஸிகியூஷன்ஸ், ஒரு ப்ராப்பரான என்ட்ரி எங்க கிடைக்கும், ஒரு மார்க்கெட்டோட இம்பல்ஸ் மூவ்மெண்ட் என்ன, கரெக்ஷன் மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால என்ன பண்ண முடியும், அந்த மார்க்கெட்ல ப்ரீ பிளானடா ப்ராப்பரா ட்ரேட் பண்ண முடியும். நான் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை நான் எப்படி கண்டுபிடிக்கணும், அப்புறம் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை கண்டுபிடிச்சு அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் நான் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பொறுமையா நிதானம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு they have to be taking the 3 to
5 கன்ஃபர்மேஷன். ஒரு ட்ரேட் எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு 3 to 5 கன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்ட். சும்மா நிறைய பேர் சொல்லுவாங்க இதை பார்த்தாலே போறோம் மார்க்கெட்ல ஈஸியா ட்ரேட் பண்ணலாம். சரி, இப்போ நான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் காமிக்கிறேன் அப்படின்னா அது எப்படி காமிக்க முடியும்? ஏன்னா நான் இது சொல்லாமலோ இல்லை இது இப்பதான் நடந்ததோ அப்படிங்கிறது இல்லை. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் நம்ம யூடியூப் சேனலே இருக்கு. ப்ரீவியஸ் கோல்டு வீடியோல இருக்கு. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல நான் கொடுத்துருக்கேன். நீங்க அதை போய் பாருங்க. அந்த ப்ரீவியஸ் செக்ஷனை பார்த்தோன்னா உங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்க தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்க தெளிவா இருந்தா மட்டும்தான் உங்களால மார்க்கெட்ல ஒரு சஸ்டைனபிள் ட்ரேடரா டிராவல் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் வரும். இனிமே நான் என்ன பண்ணணும், இதுக்கு போய் என்னோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்க போனா நம்ம ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பிளான் சார்ட் தான். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட மேஜர் டைம் ஃப்ரேமா 4 ஹவர்ஸுக்கு நான் மூவ் ஆன் ஆகிக்கிறேன். இந்த 4 ஹவர்ஸ் சார்ட்ல மார்க்கெட் நான் கரெக்டா பார்க்கும்போது அழகா அப் ட்ரெண்ட் தாங்க இருக்கு. அழகா என்ன இருக்கு மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்ட்ல தான் இருக்கு. ஸோ மார்க்கெட்டு இன்னுமே மேல போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது இப்போ என்னோட டெஸ்டினேஷன் பார்ட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் இதை ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டா வச்சிருக்கேன். அதாவது எந்த ஏரியான்னு பாத்தீங்கன்னா 2031 வரைக்கும் நான் ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டா வச்சிருக்கேன். அப்போ என்னோட டெஸ்டினேஷன் இப்போதைக்கு இது வரைக்கும் தான். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாதிரி கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இங்கன்னு பார்க்கும்போது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் கிரியேட் ஆகலாம். அப்போ கன்சாலிடேஷன் ரேஞ்சிங் ஃபேஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்காம மார்க்கெட் என்ன நடக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சிங்ல டிராவல் பண்ணலாம். இதுக்குமே ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. சரி, இந்த மாதிரி டிராவல் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை ஈக்குவலைட் பண்ணி என்ன இருக்கலாம், திருப்பி மார்க்கெட் ஒரு பை ட்ரெண்ட் போகலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் வி எக்ஸ்பெக்டிங் த டார்கெட் டெஸ்டினேஷன் பாத்தீங்க அப்படின்னா 2077. ஸோ 2077 வரைக்கும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் பை ட்ரேட் போகலாம். எது வரைக்கும் நான் பை ட்ரேட் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ 50 மினிட்ஸ் 2037 வரைக்கும் நான் பை ட்ரேட் போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத இப்ப நான் என்ட்ரி எடுக்கிறேன், எனக்கு என்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல போயிட்டு என்ட்ரி எடுக்கிறது டோட்டலி ராங். அப்போ எனக்கு ஒரு ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிகியூஷன் எப்ப கிடைக்கும்னா, இந்த லெவலை பிரேக் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் கோயிங் டு த அப் ட்ரெண்ட். ஸோ ஓகேங்களா, அப்போ ஒண்ணு எனக்கு இந்த லெவல என்ட்ரி கிடைச்சா எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணும். ஆக்சுவலி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிருக்காங்க. அப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கு நான் எந்த இருக்கேன். அப்படியும் இல்லைன்னா ஸோ இங்க ஒரு டிமாண்ட் லெவல் இருக்கு. அதாவது எங்க இருக்குன்னா 2014ல எனக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கிடைச்சா, என்ட்ரி ப்ராபபிலிட்டி கிடைச்சா அப்போ மட்டும் நான் ட்ரேட் எக்ஸிகியூஷன் பண்ணலாம். அதர்வைஸ் தேவையில்லாத இடங்கள்ல நான் ட்ரேட் எக்ஸிகியூஷன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த ஜோன் லெவல் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறது அதுக்காக தான். இந்த ஜோன் லெவல் 2014 அப்படிங்கிற ஏரியால நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ இந்த ஏரியாவுக்கு பையர்ஸ் உள்ள என்டர் ஆகிறாங்க. இப்படி பையர்ஸ் உள்ள என்டர் ஆகுறாங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் போடலாம். ஸோ இன்கேஸ் லாஸுக்குமே ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ ப்ராப்பரான இந்த ஜோனுக்கு கீழே இந்த லைன் ஒன்று போடல, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ப்ராப்பர் பண்ணுங்க. ஒரு ட்ரேட் எடுக்கும் போதும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டாப் லாஸ். ஏன்னா ஸ்டாப் லாஸ் இஸ் அவர் ஃப்ரெண்ட். அதாவது ஒரு நண்பன் குழியில உள்ள போறான்னா அது தடுக்கிற ஒரு நண்பனா தான் இருப்பான். அப்போ ஸோ எனக்கு ஒரு 10 ரூபாய் லாஸ் ஆகிற இடத்துல ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாம 100 ரூபாய் லாஸ் பண்ணிருக்கா ஒரு ப்ராப்பர் ஒரு லாஸ் வச்சுட்டு அதுக்கேற்றமே டிராவல் பண்ணலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து ரிட்டர்ன் பேக் மேலே போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கரெக்ஷன் ஏற்றதுக்கு இந்த ஏரியால ஒரு செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஒண்ணு இதுவும் இல்லை நான் எடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்த பிரேக் பண்ண வரைக்கும் ரிட்டர்ன் பேக் கோயிங் டு த பை. ஸோ நான் என்ன சொல்ல புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் இதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்கு. ஸோ பொறுமையா நிதானமா மார்க்கெட்ல என்ன நடக்க போகுதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தெளிவா என்ன பண்ணுங்க, மார்க்கெட்ல டிராவல் பண்ணுங்க. எல்லா இடத்துலயும் நான் ட்ரேட் பண்ணணும், கை நம்ம அழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ட்ரேட் பண்ணாதீங்க. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொறுமையா இருங்க. ஏன்னா மார்க்கெட் எங்கேயும் போகல. சிம்பிள். என்னோட மந்த்லி டார்கெட் ஓப்பனா சொல்லட்டுமா, என்னோட மந்த்லி டார்கெட் 10% தான். என்னோட மந்த்லி டார்கெட் 10% தான். ஆனா எனக்கு அது ஒரே ட்ரேட்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
அது எந்த ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு. ஒன்றும் 1 வீக் தான் ஆகுது. நான் இந்த ட்ரேட் எக்ஸிகியூஷன் சொல்லி 1 வீக் ஆகுது. இந்த ட்ரேட் பாருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சா தெரியும் நினைக்கிறேன். என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ வருது? 12%. என்னோட மந்த்லி டார்கெட் ஓவர் ஒரே ட்ரேட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு ப்ராஃபிட் ஆனாலும் பிரச்சனை, லாஸ் ஆனாலும் பிரச்சனை. மார்க்கெட்டை அதை புரிஞ்சுக்கங்க. ஸோ மார்க்கெட்ல நான் எனி டைம் எல்லா டைமும் நான் ட்ரேட் பண்ணாலும் ட்ரேடர் கிடையாது. எனக்கு ஒரு ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில ட்ரேட் பண்ணி அதை சக்சஸ் பண்ணணுமா, அதை வின் பண்ணணுமா, அப்போ மட்டும் நான் ஒரு ப்ராப்பரான ட்ரேடர். எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ணணும், எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ணணும்னு ஓடி 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 கடைசியில எல்லாருமே என்ன ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, அதை நான் வார்த்தையால சொல்லக்கூடாது. we have to be wash out. we have to be wash out. அப்போ பொறுமையா நிதானமா பண்ணணும் அப்படின்னா we have to be success with the 100%. இதை அடிச்சு சொல்றேன். நான் சொல்றதை நீங்க தெளிவா பண்ணுங்க. நான் சொல்ற விஷயம் நீங்க தெளிவா பண்ணீங்கன்னா 100% உங்களால சக்சஸ் பண்ண முடியும். பட் வெயிட்டிங்னா நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ண போறீங்க, எப்படி வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ண போறீங்க, அண்ட் தென் இதை பாருங்க. அண்ட் தென் நீங்க வந்து உங்களோட ஓன் அனலைசிஸ்ல நீங்க கான்ஃபிடென்டா இருந்து ட்ரேட் பண்ணுங்க. இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, டிபெண்டிங் மீ. நான் சொல்றேன்னு கூட ஏன் அனலைசிஸ் கூட ஃபெயிலியர் ஆகும். பட் நான் யாருங்கிறது எனக்கு தெரியும். இப்போ ஏன் அனலைசிஸ் நான் கான்ஃபிடென்டா இருப்பேன். அவங்க ஒண்ணு சொல்றாங்க, இவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படிங்கம்னா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பிட்காயின் வீடியோ நீங்க லாஸ்ட் போங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எடுத்துப்பாங்க. இல்லை நம்மளோட TRADEGENIUZ தமிழ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு. அதுல போய் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல்ல போய் பாருங்க, 2021ல. ஆக்சுவலி நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, பிட்காயின் வந்து பம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஆனா எல்லாரும் சொன்னேன்னா பிட்காயினுக்கு சோல்வி முடிஞ்சு போச்சு, பிட்காயின் பம்பே ஆகாதுன்னாங்க. ஆனா நான் மட்டும் சொன்னேன், அந்த இடத்துல இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் மேலதான் போகும், அடிச்சு பாருங்க. 28,000ல இருந்து மார்க்கெட் மேல போகும் பிட்காயின் அப்படின்னு. அதே மாதிரி நான் என்ன லெவல் சொன்னனோ அதே லெவல்ல 28,000ல இருந்து மார்க்கெட் 60,000 வரைக்கும் போச்சு. அது எப்படி? ஸோ பிகாஸ் ஆஃப் ஐ எம் கான்ஃபிடென்ட் வித் மை செல்ஃப். எனக்கு தெரியும். பிகாஸ் ஆஃப் ஐ நோ த மார்க்கெட். எனக்கு மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அப்போ யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் என் வேலை கான்ஃபிடென்டா இருக்கேன், என் வேலை கான்ஃபிடென்டா இருந்து ட்ரேட் பண்ணேன். கான்ஃபிடென்டா இருந்ததுனால என்னால சக்சஸ் பண்ண முடியும். அப்போ நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்க சக்சஸ் பண்ணணுங்கிறப்போ உங்களோட ஓன் வேவை சூஸ் பண்ணுங்க, உங்களோட டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் வைங்க, உங்களுக்குன்னு ஒரு கோல் வைங்க. அந்த கோலை நோக்கி ஓடுவோம். நம்ம பண்றது எல்லாமே பிசினஸ். we are a businessman. பிசினஸ் மேனா திங்க் பண்ணுங்க. எனக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணணும். இப்ப நான் $100 போட்டேன்னா நாளைக்கே $200 ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாட்டுங்க. நிறைய பேர்ட்ட அந்த மைண்ட் செட் மாறது கிடையாது. ஸோ மைண்ட் செட்டை மாட்டினாதான் உங்களால சக்சஸ் பண்ண முடியும். இப்ப நான் சக்சஸ் பண்றேன், என்னை பார்த்து நீங்க ஜீனியஸ் ஆகலாம். நிறைய நெகட்டிவ் கமெண்ட் ஜீனியஸ் ஆகிறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. பொறாம பண்றதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. சிம்பிள். உங்களாலையும் முடியும். என்கிட்ட இருக்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கு. என்னால முடியும்னா உங்களால முடியாதா? அந்த கான்ஃபிடென்ட் வச்சு டிராவல் பண்ணுங்க. இனிமே நீங்க கான்ஃபிடென்ட் டிராவல் பண்ணீங்கன்னா உங்களால வேற லெவல் சக்சஸ் நோக்கி போக முடியும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னென்ன பத்தின வீடியோஸ் வேணும் அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனவே until then, thank you all.